இளந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மீலாதுன் நபியை முன்னிட்டு சுவையான சுழலும் சொல்லரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாகவே சுழலும் சொல்லரங்கத்தினுடைய மைய பகுதியாய் இப்பூ உலகத்திற்கு அருட்கொடையாய் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள். சுழன்று கொண்டே இருக்கிறது கருத்துக்கள். இந்த உலகம் உள்ளளவும் வானங்கள் பூமிகளின் சுழலும் தன்மைகள் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பேசப்படுவார்கள், புகழப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். இந்த உலகம் அழியும் நாள் வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்தின் பேசும் பொருளாய் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வரஃபஅனா லக ذிக்ரக், உங்கள் புகழை, உங்கள் குறித்த பேச்சுக்களை இந்த உலகத்தின் உச்சத்திற்கு நான் உயர்த்தி இருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு சான்று பகருகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் சொல்கிறது, குர்ஆனின் துவக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவின் முதல் வசனம் ரப்புல் ஆலமீன் தன்னை அறிமுகப்படுத்தி பேசுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் யார் தெரியுமா? அகிலத்தார் அனைவருக்கும் ரப்பு. அகிலம் என்றால் அல்லாஹுவை தவிர்த்து மற்ற அனைத்து படைப்பினங்களும் அகிலத்தில் சேரும். இமாம்கள் சொல்கிறார்கள், ஆலமீன் என்கிற இந்த வார்த்தை வானுலகத்தில் உள்ள படைப்பினங்கள், பூ உலகத்தில் உள்ள படைப்பினங்கள் அனைத்தையும் குறிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களுக்கும் ரப்பாக இருப்பதை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் அறிமுகப்படுத்துவான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, இந்த உலகத்தில், இந்த உலகம் அல்ல, உலகத்தில் அல்லாஹுவை தவிர்த்து ஏனைய எல்லா படைப்பினங்கள் யாவருக்கும் உங்களை நாம் அருளாக, ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். எல்லா படைப்பினங்களுக்கும் பெருமானார் ரஹ்மத்.
முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் குறிப்பிட்ட சில சமூகத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட நபிமார்கள் பனி இஸ்ராயில் என்கிற சமூகத்திற்கு மட்டும். ஒவ்வொரு நபியும் தன் இனத்தாருக்கு, தன் சமூகத்தாருக்கு மட்டுமே நபியாக வந்தார்கள். இந்த உலகம் உள்ளளவும் கியாமத்து வரையும் அகிலத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத். மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மற்ற படைப்பினங்கள் கொண்ட அன்பிற்கு இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டாக ஒன்றையும் சொல்ல முடியவில்லை. ஹதீசுகளில் பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ரஹமத்து தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தால் மேகம் நிழல் கொடுக்கும். வரலாறுகள் பதிவு செய்கிறது. பெருமானார் நடக்கிற போது மேகங்கள் குடையாக வரும். பெருமானார் உறங்குகிற போது, பெருமானார் ஓய்வெடுக்கிற போது மரங்கள் சாய்ந்து பெருமானாருக்கு நிழல் தரும். எல்லா படைப்பினங்களும் பெருமானாரை விரும்பியது, நேசித்தது. அன்னை ஆமினா சொல்லுவாங்க, பெருமானாருடைய தாய், என்றைக்கு இந்த தங்க குழந்தையை நான் சுமந்தேனோ அன்றைய நாளில் இருந்து என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களை காண்பேன், நிறைய விஷயங்களை பார்த்தேன். அதுல நான் நடக்கிற போது பாலைவன பூமியில மேகம் எனக்கு நிழல் கொடுத்தது, மரங்கள் எனக்கு சிரம் பணிந்தது, கற்கள் எனக்கு சிரம் பணிந்தது, என் உடலில் கஸ்தூரியை விட ஒரு நறுமணம் வீசியது இந்த குழந்தையின் பரக்கத்தால். அந்த பரக்கத்தை பெருமானாரின் குழந்தை பருவத்திலிருந்து ஒவ்வொருவராக அனுபவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முஅஜிஸாத் என்கிற அற்புதங்களில் நிறைய ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகிறது. அதுல படைப்பினங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில பேரித்தமர தூண்களில் சாய்ந்து ஜும்ஆவுடைய குதுபா செய்வார்கள். பெருமானாருக்கு சஹாபாக்கள் ஆசைப்பட்டு ஒரு மெம்பர் செஞ்சு கொடுத்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில மெம்பரில் ஏறி குதுபா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு அழுகுரல் சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு குழந்தை அழுவதை போல ஒரு சத்தம், ஏதோ ஒரு சின்ன குழந்தை அழுகிற மாதிரி, யாரும் அழுகிற மாதிரி தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் உற்று நோக்குகிறார்கள். எந்த மரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டு குதுபா செய்தார்களோ அந்த மரம் அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து கீழே இறங்கினார்கள். அந்த மரத்திற்கு அருகாமையில் போனார்கள். அந்த மரத்தை கட்டி அணைத்தார்கள். தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது என்று ஹதீசுகள் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சின்ன குழந்தை ஏங்கி போய் அழுகிற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கட்டி அணைத்த போது அந்த மரத்தினுடைய தூண் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை நிப்பாட்டியது. பெருமானார் இவ்வளவு காலம் என் மேல சாஞ்சுதானே குதுபா செய்வாங்க, எந்த நபி என் மேல சாஞ்சா எனக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பானோ, எந்த நபியின் மேனி என் மீது பட்டால் என் வாழ்க்கை சிறக்குமோ, அந்த நபி இன்னைக்கு என்னை விட்டுட்டு மெம்பர் படியில ஏறிட்டாங்களேன்னு ஏங்கி தவித்து அழுததாக வரலாறுகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழருடைய ஒரு தோட்டத்துக்குள்ள போவாங்க. அந்த தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் இருந்தது. பெருமானாரை பார்த்தவுடன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தது. கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹதீஸினுடைய வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே ஏங்கி போன ஒரு பிள்ளை தாயையோ தந்தையோ பார்த்தால் எப்படி தேம்பி அழுவார்களோ
அதே அழுகை பெருமானாரை பார்த்த அந்த ஒட்டகத்தின் அழுகை. அந்த ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நபியை நோக்கி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் திமிலை தடவி கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை நிறுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்பா அழுகிறேன்னு கேட்டாங்க. அந்த ஒட்டகத்திட்ட பேசினாங்க. அது காரணத்தையும் சொன்னது. ஹதீசுகளில் பதிவு செய்யப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமான் எனக்கு நிறைய வேலைகளை கொடுக்கிறான், நிறைய சுமைகளை கொடுக்கிறான், ஆனா சரியா உணவு கொடுக்கிறது இல்லை, வேலையை மட்டும் வாங்கிக்கிறான், அநியாயம் செய்கிறான், கேட்பதற்கு நாதி இல்லை. தாங்கள் தான் கேட்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். ஒட்டுமொத்த படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் உங்களை ஆக்கி இருக்கிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் யார், வரச் சொல்லுங்கள் என்றார்கள். வந்தார் அந்த சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அடியாரே, வாயில்லாத ஜீவன் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த ஒட்டகம் உங்களை பற்றி என்னிடத்தில் முறையிடுகிறது, நீங்கள் அநீதம் செய்கிறீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படைப்பினங்கள் கொண்ட அன்பும் பாசமும் நிறைய இருக்கிறது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹது மலையின் மீது ஏறுகிறார்கள். பெருமானாரோடு அன்பு தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானாருடைய இணை பிரியாத தோழர்கள் ஹஜரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 3 சஹாபாக்களும் பெருமானாரோடு சேர்ந்து உஹதிலே ஏறுகிறார்கள். உஹது லேசாக அசைந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை அடித்து உஹதிடத்திலே பேசினார்கள். உஹது மலையே, உன் மீது யார் இருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வின் ரசூல், ஒரு சித்தீக் இருக்கிறார், 2 சுஹதாக்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் நாயகம் சித்தீக் உண்மையாளர், ஹஜரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற 2 ஷஹீதுகள் உன் மீது நிற்கிறார்கள், நீ அசைவதை நிறுத்திக்கொள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன மாத்திரம்தான் உஹது மலை அப்படியே நிறுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைப்பினங்களின் மீது கொண்ட அற்புதமான அந்த வரலாறுகள் நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வாய்ப்பு வருகிற போது மேலும் சில செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையை கபூல் செய்து நம்முடைய இந்த நோக்கத்தை அல்லாஹு தஆலா நிரப்பமாக அதனுடைய கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அற்புதமான கருத்து என்று தொடங்கி ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை சுட்டிக்காட்டி எல்லா படைப்பினங்களுக்கும் ரஹ்மத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். மூசா நபி, ஈசா நபி தன்னுடைய சமுதாயத்துக்கு தான் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா படைப்பினங்களுக்கும் நபி என்பதையும் அற்புதமாக சொல்லிக்காட்டி ஆமினா அம்மா அவர்கள் சொன்ன விஷயத்தையும் சொன்னார்கள். இந்த அற்புதமான இந்த குழந்தையை சுமப்பதினால கற்கள் அகன்று போனது, மரம், அதாவது குனிந்து நிற்கக்கூடிய மரங்கள் எல்லாம் நிமிர்ந்து நின்றது, என்னுடைய உடலிலே ஒரு கஸ்தூரி நறுமணம் வீசிக்கொண்டே இருந்தது. இது போன்ற விஷயங்களையும் சொல்லி ஒரு மரத்தின் மீது சாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்வார்கள். அந்த மரம் அழுததையும் சுட்டிக்காட்டி, அதே போல ஒரு ஒட்டகம் அழுததையும் அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லி கடைசியாக உஹது மலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மலை ஆடியது, அசைந்தது.
உஸ்புத்து உஹத், நிறுத்து உனது ஆட்டத்தை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே வந்திருப்பது யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான். இதற்கு எதனால் அந்த மலை ஆடியது, அசைந்தது என்பதை பற்றி இந்த ஹதீசுக்களை வல்லுநர்கள் சொல்லுகிற பொழுது, ஹீன தஹர்ரகல் ஜபல பிகுதூமிஹிம், இந்த நல்லோர்களுடைய வருகையினால் இந்த மலை ஆடியது, அசைந்தது என்று எழுதுவார்கள். இவர்கள் வந்திருப்பது சாதாரணமானவர்கள் அல்ல. நபி வந்திருக்கிறார்கள், ஒரு சித்தீக் வந்திருக்கிறார்கள், 2 சுஹதாக்கள் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் சாதாரணவர்கள் அல்ல. இவர்கள் நம் மீது வந்திருப்பது ஒரு சந்தோஷத்தால், ஒரு மகிழ்ச்சியால் என்ன செய்தது, அந்த மலை ஆடியது, அசைந்தது என்பது அற்புதமான விஷயங்களை எல்லாம் என்ன செய்தார்கள், சொல்லி முடித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, விசித்திர படைப்புகள் அல்லாஹு தாலா குர்ஆன்ல 27 இடங்களில் விசித்திர படைப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். 5 சூறாக்களிலே மட்டும் படைப்பினங்களை பற்றி சொல்லுகிறான். சூரத்துல் பக்ரா பசுமாடு, சூரத்துல் ஃபீல் யானை, அதே போல சூரத்துல் நம்லு எறும்பு, சூரத்துல் நஹல் தேனி, அதே போல இந்த 5 சூறாக்களிலேயுமே அல்லாஹு தாலா உயிரினங்களை பற்றி, படைப்பினங்களை பற்றி சொல்லி ஏறத்தாழ 27 விசித்திர படைப்புகளை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், திருமறையிலே சொல்லுகிறான். குரங்கை பற்றி சொல்லுகிறான், கொசுவை பற்றி சொல்லுகிறான், ஒட்டகத்தை பற்றி சொல்லுகிறான், நிறைய சொல்லுகிறான். விசித்திர படைப்புகள் எப்படி வந்துச்சு? சில விசித்திர படைப்புகள் இருக்கிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல கப்பலை கட்டினாங்க, 3 அடுக்கு. அதுல ஒரு அடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படைப்பினங்கள்லாம் இருந்துச்சு. மலம் ஜலம் எல்லாம் அந்த மிருகங்கள் கழிச்சு வச்சிருச்சு. அந்த மலங்கள் ஜலங்களை எல்லாம் என்ன செய்யணும், அதை அப்புறப்படுத்தணும். அல்லாஹ் தாலா என்ன செய்ய சொன்னா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து யானையினுடைய வாலை தட்டுங்கன்னா, யானையினுடைய வாலை ஒரு அடி அடிச்சாங்க. அந்த யானையிலிருந்து என்ன வந்தது தெரியுமா? அந்த ஹின்சீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருவருப்பான ஒரு பிராணி. அந்த பிராணி அல்லாஹு தாலா வெளியாக்குனான். அந்த பிராணி மலத்தை ஜலத்தை எல்லாம் என்ன செய்து விட்டது, சாப்பிட்டு விட்டது. எலி தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சு அந்த கப்பல்ல. எலி தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னு கேட்ட உடனே அல்லாஹு தாலா சொன்னா, சிங்கத்தினுடைய முகத்தை தடவுங்கன்னுறான். சிங்கத்தினுடைய முகத்தை தடவுனாங்க நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதுல இருந்து பூனை வெளியே வந்தது. பூனை வெளியே வந்து எலிகளை எல்லாம் என்ன செய்தது, சாப்பிட்டு விட்டது. இப்படி அல்லாஹு தாலா விசித்திரமான படைப்புகளை என்ன செய்திருக்கிறான், நிறைய படைச்சான். ஒரு மாட்டு மேல ஒருத்தர் ஏறி சவாரி செஞ்சார். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருகிறது. ஒரு மாட்டு மேல ஏறி சவாரி செய்யறாரு. அந்த மாடு என்ன செஞ்சது, பேசுச்சு. என்ன பேசுச்சு அப்படின்னா, லம் உஹ்லக் லி ஹாதா, நான் இந்த மாதிரி நீ சவாரி செய்யறதுக்காக வேண்டி நான் படைக்கல. குலிக்து, நான் படைக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா, லில் ஹராததி, நிலத்திலே உழுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி என் மேலே சவாரி செய்யற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சது, ஒரு மாடு பேசியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அதை நம்புகிறேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாங்கள் இதை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி விசித்திர படைப்புகளின் நிறைய படைப்புகள். அந்த படைப்புகளிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த அளவிற்கு ஒரு பிரியம் வைத்திருந்தார்கள், பாசம் வைத்திருந்தார்கள். குரங்கை பற்றி அற்புதமான ஒரு விஷயம். ஒரு பெரியவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குரங்கு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த குரங்குக்கு உணவு வச்சாங்க. அந்த உணவுல விஷத்தையும் வச்சுட்டாங்க. உணவுல என்ன செஞ்சாச்சு, விஷத்தை வச்சாச்சு. ஒரு குரங்கு வருது, வந்த உடனே அந்த உணவை நுகர்ந்து பார்க்குது. பார்த்த உடனே அப்படியே திரும்பி சென்று விடுகிறது, அதை சாப்பிடல. போயிட்டு ஒரு 10 குரங்கை என்ன செஞ்சிச்சு, கூப்பிட்டுட்டு வருது. வரிசையா ஒவ்வொரு குரங்குமே வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது ஒவ்வொருனுடைய அந்த வாயில எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால்,
விஷமுறிவுக்குண்டான செடியை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவை எடுத்து என்ன செய்கிறது, சாப்பிடுகிறது. இடையிடையே அந்த விஷமுறிவு சம்பந்தப்பட்ட அந்த செடியையும் சாப்பிடுகிறது. அல்லாஹு அக்பர். அப்ப எப்படி இதுல உணவுல விஷம் இருக்கிறது என்று அந்த விசித்திர படைப்பாக இருக்கக்கூடிய அந்த குரங்குக்கு தெரிஞ்சு, அல்லாஹ் எப்படி அந்த ஆற்றல் அந்த குரங்குக்கு அறிவிச்சு கொடுத்து அதனுடைய அந்த விஷமுறிவு செடியெல்லாம் கொண்டு வந்து எடையெடையே சாப்பிடுகிறது என்று பாருங்கள். இந்த மாதிரி விசித்திர படைப்புகளை பற்றி அற்புதமான முறையிலே கருத்துக்களை வழங்கினார்கள் ஹசரத் அவர்கள். அடுத்து அவனியில் வாழும் அணுகுமுறையில இன்சொல் நயமாய் இலக்கண புலனாய் என்ற அற்புதமான தலைப்பு. அணுகுமுறையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அணுகினார்கள், அது குடும்பமாக இருக்கட்டும், தொழில் துறையாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், எல்லோரிடத்திலும் எப்படி அணுகினார்கள் என்பதை பற்றி அற்புதமான முறையில் உரை நிகழ்த்த வருகிறார் மௌலானா முகமது அனீஸ் உஸ்மானி, மதீனத்துல் இல்ம் மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்கள். வாருங்கள்.